ஓம் சாந்தி. நமது பாபாவின் யஜ்யத்தின் மூத்த சகோதரர் பிரம்மகுமார் ரமேஷ் பாய் அவர்களின் விசேஷமான தாரணை வகுப்பை இப்பொழுது கேட்கிருக்கின்றோம். இன்றைய வகுப்பின் தலைப்பானது சங்கமயுகத்தின் ஜீவன் முக்தியை அனுபவம் செய்வதற்கான விஷயங்களை காண இருக்கின்றோம். ஓம் சாந்தி. பாபாவுடைய ஞானத்தை அடைந்து நாம் எல்லோரும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றோம். நம்முடைய முயற்சியில் உலக மாற்றமும் அடங்கியுள்ளது. பாபா நமக்கு இவ்வாறு சில நேரங்களில் புரிய வைக்கின்றார்கள். குழந்தைகள் சிலர் ஞானத்தில் நதியாகி இருக்கிறார்கள், சிலர் ஞானத்தில் லேக்காக ஏரியாக குளம்போல் இருக்கிறார்கள் என்று பாபா சொல்லுவாங்க. இதிலிருந்து நம்ம பார்க்கறது என்னன்னா, நதி பொதுவாகவே பாய்ந்து செல்லும், ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த நதிக்கு லட்சியம் இருக்கும். சமுத்திரத்தோடு சேர்ந்து கலக்க வேண்டும், அர்ப்பணமாக வேண்டும் என்ற லட்சியம் இருக்கும். நதி நீர் பல வகையில் மக்களுக்கு சேவை செய்யும். குளம் ஏரி என்று சொல்கிறோம், அதுலேயும் தண்ணி இருக்கும். ஆனால் அந்த குளம் ஏரி என்பது ஒரு இடத்துல இருக்கும், அது எங்கேயும் நகர்ந்து செல்லாது. அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சேவை செய்யும். ஆனால் நதியானது நாளுக்கு நாள் முன்னேறி சென்று லட்சியத்தை நோக்கி கடலோடு சேர்ந்து கலக்கும், பல வகையில் சேவை செய்யும். இப்போ நாம் கூட தன்னைத்தான் பார்க்கணும். நாம் இந்த ஞான மார்க்கத்தில் நம்முடைய முன்னேற்றம் எந்த அளவுக்கு இருக்கு, நம்முடைய முன்னேற்றத்தில் லட்சியம் அடங்கி இருக்கிறதா, லட்சியத்தை நோக்கி செல்கிறோமா பார்க்கணும். பொதுவாகவே நம்முடைய லட்சியம் என்ன? பாபாவை போல் சம்பூர்ணமாக ஃபரிஸ்தாவாக ஆகி சத்தியுகத்துக்கு செல்ல வேண்டும். அப்படி உயர்ந்த லட்சியம் வச்சுருக்கோம். நமக்கு தெரியும், சத்தியுகத்தில் எல்லாருமே ஜீவன் முக்தியில் தான் இருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் சத்தியுகத்தில் அனுபவம் செய்யக்கூடிய ஜீவன் முக்திக்கு ஆதாரம் சங்கமிகத்தில் நாம் ஜீவன் முக்தியை அனுபவம் செய்ய வேண்டும். ஆக பாபா நம் எல்லோரையும் தயாராக்கி அழைத்து செல்ல வந்திருக்கிறார். நமக்கு இதுவும் தெரியும், பாபா தன்னுடைய அன்பான பாலனை மூலமாக நம்மை தயார் செய்து அழைத்து செல்கிறார். அப்படி அன்பின் காரணமாக, பாலனை காரணமாக தயாராக ஆகவில்லை என்றால் கட்டாயப்படுத்தியும் கூட பாபா அழைத்து செல்வார். இதெல்லாம் நமக்கு தெரியும். அதே நேரத்தில் இப்போ பாபா தந்தை ரூபத்தில் இருக்கிறார், அன்பான தந்தை ரூபத்தில். அதன் பிறகு பாபா தர்மராஜ ரூபத்தில் ஆகிவிடுவார். ஆக தர்மராஜபுரி பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். பாபா ஆரம்பத்தில் தர்மராஜபுரியை பற்றிய சாட்சாத்காரமும் கொடுத்திருக்கிறார். இந்த அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். நம்முடைய மூத்த சகோதரர் பிரிஜ்மோகன் பாய் அவருடைய லௌகிக தந்தை ஞானத்தில் ரொம்ப வருஷமாக பக்காவாக இருந்தார். அவர் தன்னுடைய கடைசி காலத்தில் அடிக்கடி பாபாட்ட சொல்வார், பாபா நான் தர்மராஜபுரிக்கு போகக்கூடாது, நான் எல்லா விதமான கணக்குகளையும் இங்கேயே முடிக்கணும் சொல்லி பாபாட்ட அடிக்கடி சொல்லுவார். அவர் தன்னுடைய கடைசி காலத்தில் 3 நாட்கள் சுமார் கோமா ஸ்டேஜில் இருந்தார். அவருக்கு அவ்வியக்தமான ரூபத்தில் காட்சியெல்லாம் கிடைச்சது. அவருடைய விருப்பம் என்ன? எந்த விதமான தண்டனையும் அடையக்கூடாது, கர்மவினை இங்கேயே முடிக்கணும் சொல்லி அவருடைய திடமான சங்கல்பம். அதன் காரணமாக அவர் செய்த முயற்சியின் காரணமாக கூட அவருடைய கர்ம வினைகள் என்பது சூலாயுதம் போல் தாக்கக்கூடிய கர்ம வினையானது அவர் தன்னுடைய முயற்சி மூலமாக கடைசி காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு திடமான சங்கல்பத்தின் காரணமாக முள் குத்தினது போல அந்த கர்ம வினை முடிந்தது. ஆக நாம் கூட இங்கே நம்ம சங்கமேகத்தில் இப்போ இருக்கோம். பரமாத்மா ஸ்ரீ பாபா ஜீவன் முக்தியை கொடுப்பதற்கு வந்திருக்கிறார். அப்போ நாம் அதற்காக நல்ல முயற்சி பண்ணணும். ஆக பாப்தாதா இப்போ வரைக்கும் அன்பான ரூபத்தில் நம்மளை பாலனை செய்கிறார். பாபா அவ்வியக்த பாப்தாதா டீச்சர் ரூபத்தில் சில நேரங்களில் நமக்கு ஹோம்ஒர்க் தருகிறார். அந்த ஹோம்ஒர்க்கை பற்றி பார்க்கும் பொழுது அடுத்த முறையில் பாபா வரும்போது ஹோம்ஒர்க் பற்றி நினைவுபடுத்துகிறார். ஆனால் ஒரு நாள் கூட நீங்கள் ஏன் ஹோம்ஒர்க் பண்ணலை அப்படின்னு பாபா கேட்குறதில்ல. ஆனால் எவ்வளோ ராயலாக சொல்கிறார் பாருங்கள். குழந்தைகளால் முடியாமல் போயிருக்கும்,
அல்லது குழந்தைகள் மறந்துருப்பாங்க அப்படின்னு ரொம்ப சாஃப்ட் டச்சிங் கூட அந்த விஷயத்தை முடிச்சிடறார். ஏன் செய்யலை, எதற்காக செய்யலை அப்படிங்கிற கேள்வி கேட்கறது இல்லை, தண்டனை தருவதும் கிடையாது. இப்போ கூட சமீப கால முறையில் பாபா என்ன சொன்னாங்க, குழந்தைகள் நீங்கள் 6 மாதத்தில் 75% ஜீவன் முக்தி அடையணும் அப்படின்னு பாபா ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க. எனக்கு என்ன கேள்வி வந்தது, நம்முடைய லட்சியம் 100% அடையணுமே, 75% பாபா சொல்றாங்களே அப்படின்னு எனக்கு கேள்விலாம் வருது. அப்ப காரணம் என்ன, பாபா அந்த அளவுக்கு கருணை உள்ளமுடையவராக ரொம்ப அன்பான டீச்சராக இருந்து நம்மை வழி நடத்துறார். அப்ப நம்ம என்ன லட்சியம் வைக்கணும், பாபா 75% சொன்னா நாம் அவசியம் 100% ஆக வேண்டும். ஆக இப்படி நம்ம கேட்டு பார்க்கலாம். நம்ம இத்தனை வருஷமா ஞானம் கேட்குறோம், சிலர் 30 வருஷமாக, சிலர் 20 வருஷமாக, சிலர் அதோட அதிகமாக கூட ஞான மார்க்கத்தில் இருக்கலாம். அப்போ இவ்வளவு காலமாக நாம் முயற்சி செஞ்சு 75% அடைஞ்சிருக்க மாட்டோமா? அப்போ ஏன் பாபா இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிற நம்ம புரிந்து கொண்டு நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் இந்த சங்கமேகத்தை பற்றியும் சங்கமேகத்தில் நாம் அனுபவம் செய்யக்கூடிய ஜீவன் முக்தியை பற்றியும் எந்த விதமான சாஸ்திரத்திலேயோ புராணத்திலேயோ எழுதி வைக்கப்படவில்லை. நான் நிறைய விஷயத்தை படிச்சிருக்கேன். பாபாவுடைய ஞானத்துக்கு முன்னாடி எந்த சாஸ்திரத்திலும் சங்கமேகத்தை பற்றி எழுதப்படவில்லை. ஆக இப்போ நம்ம என்ன கவனம் செலுத்தணும், நாம் எந்த அளவுக்கு நான் ஜீவன் முக்தியின் அனுபவத்தை செய்கின்றேன், நான் என்னுடைய அவகுணத்தை நான் எந்த அளவுக்கு போக்கியிருக்கிறேன் என்று பார்க்கணும். நடைமுறையில் பார்க்கும்போது என்ன ஆகுது, நாம் நம்முடைய விஷயங்கள்ல குணங்களை மட்டும் பார்க்குறோம், அடுத்தவங்க விஷயத்தில் அவகுணங்களை மட்டும்தான் பார்க்குறோம். இந்த மாதிரி ஆகுது. ஆனால் நம்ம கவனம் செலுத்தணும், நமக்குள் எந்த அளவுக்கு ஜீவன் முக்தி நிலையை நான் அடைவதற்கு முன்னேறி செல்கிறேன் என்பதை பார்க்கணும். அப்போ சங்கமேகத்தினுடைய ஜீவன் முக்தி என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சங்கமேகத்தினுடைய ஜீவன் முக்தி என்பது ஏதாவது தடைகள் வருது, சூழ்நிலை வருகிறது, அந்த சூழ்நிலைகளில் நம்முடைய மனநிலை அசையாமல் இருக்கிறது. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதில் பாதிப்படையாமல் நம்முடைய முயற்சி முன்னேற்றம் நன்றாக இருக்கிறது என்றால் அதைத்தான் ஜீவன் முக்தி என்று சொல்லப்படுகிறது. சுருக்கமாக சொன்னால் நம்முடைய ஸ்திதியானது ரொம்ப உறுதியாக இருக்க வேண்டும், சக்திசாலியாக இருக்கணும். பொதுவாக நடைமுறையில் பார்க்கும்போது மோசமான சூழ்நிலைகள், தடைகள் வராத காலகட்டத்தில் நம்ம ரொம்ப நல்லா இருக்கோம். ஆனால் சூழ்நிலைகள், தடைகள் வரும் பொழுது தான் நமக்குள்ள அந்த ஸ்திதியில் ஏற்றம் இறக்கம் வருகிறது. அப்போ நம்ம கவனம் செலுத்தணும். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும், தடைகள் வந்தாலும், பாதிப்பு வந்தாலும் அது என்னுடைய முயற்சி முன்னேற்றத்தில் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. நம்முடைய ஸ்திதி ஆடாமல் அசையாமல் நிலையாக இருக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தணும். அதே நேரம் ஜீவன் முக்தி என்றால் என்ன, பந்தன் முக்தி நிலை, பந்தனங்களை கடந்த நிலை. மேலும் சங்கமேகத்தினுடைய ஜீவன் முக்தி என்றால் என்ன, நம்முடைய சாதனா, நம்முடைய ஆன்மீக முயற்சியானது சாதனங்களுக்கு வசமாகி இருக்கக்கூடாது. சாதனங்கள் இருந்தாலும் முயற்சி செய்யணும், சாதனங்கள் இல்லாவிட்டாலும் முயற்சி நன்றாக செய்யணும். உலகத்தில் பொதுவாக 90% மக்கள் சாதனங்களுக்கு வசமாகி தான் ஏதோ வகையில் முயற்சி பண்ணுறாங்க. நம்முடைய ஜீவன் முக்தி என்பது என்ன, சாதனங்களுக்கு வசமாகாமல் சுதந்திரமாக முயற்சி செய்ய வேண்டும். இது சம்மந்தமாக சில விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். எப்படியெல்லாம் சாதனங்களுக்கு வசமாகறாங்க. சாதனங்கள்னா பொருட்கள் சொல்லலாம், சூழ்நிலை சொல்லலாம், சாதகமான சௌரியங்கள் என்று சொல்லலாம், அல்லது எதிர்பார்ப்பு என்றும் சொல்லலாம். ஜானி தாதி புனே சென்டரில் இருந்தபோது ஒரு கன்னியா கிளாஸ்க்கு வந்தாங்க. அவங்க தாதியை கவனிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு சொன்னாங்க தாதி கிட்ட, தாதி நீங்கள் ஆயில் போட்டு சப்பாத்தி தயார் பண்ணுறீங்க, நெய்யில் சப்பாத்தி போட்டு தயார் பண்ணினீங்கன்னா நானும் சரண்டராய் சேவை செய்வேன் அப்படின்னு தாதிகிட்ட சொன்னாங்க. ஒரு சிரிப்பாக தான் இருந்தது. அதே நேரத்தில் நம்ம பெரிய தாதிகிட்ட ஒரு பிரதர் வந்தார். அவர் என்ன சொன்னார்னா, தாதி என்னுடைய மகளை பாபா சேவையில் சரண்டர் பண்ணுறேன், ஆனால் ஒரு கண்டிஷன் என்னென்னா என் மகளை வெளிநாட்டு சேவைக்கு அனுப்பணும், என் மகள் வெளிநாட்டெல்லாம் பார்க்கணும், அப்போ நான் சரண்டர் பண்ணுறேன்னு சொல்லலாம். அப்போ ஞானத்தில் இருந்தும் இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் அங்கே ஜீவன் முக்தியினுடைய அனுபவம் ஏற்படாது. அதே நேரம் பாருங்கள், மவுண்ட் அபுல
சாந்திவனில் பாபாவுடைய சந்திப்பு வரும்போது சில பேர் எனக்கு அக்காமடேஷன் இந்த இடத்துல வேணும், அந்த இடத்துல வேணும்னு ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கும். அப்போ சென்டரில் சிஸ்டரோட என்ன சொல்லுவாங்க, இந்த பிரதருக்கு இந்த இடத்துல அக்காமடேஷன் கொடுங்க, தங்குறதுக்கு இடம் கொடுங்க, இவர் இந்த மாதிரி அப்படின்லாம் சொல்லி கேட்பாங்க. அப்போ அங்கே நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ அசௌகரியம் இருக்கும் பாருங்க. அப்போ ஜீவன் முக்தி என்பது சாதனங்களை சார்ந்திருப்பதல்ல. ஜீவன் முக்தியின் அனுபவம் என்பது சாதனங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதை கடந்த நிலைதான் சங்கமிகத்தின் ஜீவன் முக்தியை அனுபவம் செய்வதாகும். அதே நேரத்தில் சாதனங்கள், சூழ்நிலை இதெல்லாம் கடந்து போன கூட நம்முடைய ஜீவன் முக்திக்கு பெரிய தடையாக இருப்பது என்னவென்றால் நான் என்னுடையது. நான் என்னுடையது என்ற அந்த உணர்வு ஜீவன் முக்திக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கு. லௌகி உலகத்தில் பாருங்க, நான் ஒரு கோயிலுக்கு போனேன். அந்த கோயிலை ஒட்டி ஒரு தர்மசாலா இருந்தது. அங்கே அந்த எலக்ட்ரிக்கலுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ஒருவர் டொனேஷன் பண்ணியிருந்தார். ஆனால் அந்த இடத்துல அவருடைய பெயர், மனைவி பெயர், தாய் தந்தை பெயர், மகன் பெயர், பேர குழந்தைகள் பேர் எல்லா பேரையும் எழுதி வச்சுருந்தாங்க. நாங்கள் தான் இந்த மாதிரி தானம் பண்ணியிருக்கோம் சொல்லி. ஆனால் பாபாவோட யஜ்யத்தில் நீங்கள் கவனித்து பாருங்கள், யார் யாரோ எவ்வளோ கொடுத்துருப்பாங்க, ஆனால் அவர்களுடைய பெயர் வெளியிலேயே தெரியாது. அப்போ பெயர் புகழை கடந்த நிலை தான் சொல்கிறோம் சங்கமிகத்தின் ஜீவன் முக்தி. நம்முடைய அன்புக்குரிய அம்மா மாதேஸ்வரி ஜெகதம்பா சரஸ்வதி அவர்கள் நம்முடைய யஜ்யத்தின் தாய் பாம்பேல என்னுடைய லௌகிய வீட்டில் சுமார் 18 மாதம் தங்கியிருந்து சேவை செஞ்சாங்க. நான் அம்மா கிட்ட பேசும்போது கேட்பேன், அம்மா மிகப்பெரிய முயற்சி என்ன, புருஷார்த்தம் என்னன்னு கேட்பேன். அம்மா சொல்லுவாங்க, இரும்பு சங்கிலியை துண்டிப்பது எளிது, தங்கச் சங்கிலியை துண்டிப்பது ரொம்ப கடினமான விஷயம் என்று அம்மா சொல்லுவாங்க. அதாவது இரும்பு சங்கிலின்னா லௌகி உலகத்தினுடைய பல விஷயங்கள் எல்லாம் கடந்து வந்துடுறோம், சம்பந்தங்கள், பொருள் எல்லாத்தையும் விட. ஆனால் தங்கச்சங்கிலி என்பது என்னன்னா, நான் என்னுடையது என்ற ஒரு மானசீகமான பந்தனம் தான் தங்கச்சங்கிலி. சேவைக்களத்தில் நிறைய விஷயங்கள் இப்படி வருது. நான் செய்தேன், என்னால் முடிந்தது, இவ்வாறு தான் நடக்க வேண்டும், என்னுடைய விருப்பப்படி தான் நடக்க வேண்டும், இவ்வாறு பல்வேறு எதிர்பார்ப்புகள் நான் என்னுடையது என்று கலந்து வருவதில் தான் நிறைய பந்தனம் ஏற்படுது. என்னுடைய சென்டர், என்னுடைய ஏரியா, என்னுடைய சேவா, இவ்வாறு என்னுடையது என்னுடையது என்ற பல்வேறு விஷயங்கள் ஜீவன் முக்தி நிலைக்கு தடையாக அமைகிறது. ஆக நான் என்னுடையது என்ற விஷயத்தை பற்றி பார்க்கும்போது ஒரு விஷயம் எனக்கு நினைவுக்கு வருது. ஒரு முறை தாதி புஷ்பா சாந்தா அவங்கள்ட்ட ஒரு அம்மா, ஒரு மாதாஜி பாபாவுக்கு போக் வைக்கணும்னு சொன்னாங்க. அதாவது அந்த மாதாஜியுடைய மகன் ஒரு பெரிய பரீட்சையில் பாஸ் ஆகிட்டார். அதற்கு பாபாவுக்காக போக் வைக்கணும்னு சொன்னாங்க. தாதி சாதாரணமாக கேட்டாங்க, என்ன போக் வைக்கணும்? அவங்க சொன்னாங்க, என்னுடைய மகனுக்கு ஜிலேபி ரொம்ப பிடிக்கும், அந்த ஜிலேபி போக் வைக்கணும்னு சொன்னாங்க. தாதி என்ன செஞ்சாங்க, சரி பரவாயில்லன்னு ஜிலேபி போக் வச்சு மறுநாள் பாபாவுக்கு அர்ப்பணிச்சாங்க. அப்போ பாபாவுக்கு அர்ப்பணம் செய்யும் பொழுது பாபா அந்த போகை ஏற்றுக்கொள்ளவில்லை. தாதி அந்த யோகத்தில் சங்கல்பம் பண்ணுறாங்க பாபா கிட்ட, பாபா அந்த மாதாஜி ரொம்ப அன்பா மரியாதையோட பாவனையோட போக்கு கொடுத்துருக்காங்க, நீங்கள் இதை எப்படியாவது ஏற்றுக்கொள்ளணும் பாபான்னு சொன்னாங்க. ஆனால் பாபா ஏற்றுக்கொள்ளவே இல்லை. பாபா என்ன சொன்னார், அந்த மாதாஜிக்கு என்னுடைய மகனுக்கு ஜிலேபி பிடிக்கும், அந்த பாவனையில் தான் போக வைக்க சொல்லியிருக்காங்க. பாபாவுடைய பாவனையை புரிஞ்சிக்கல, பாபாவுடைய அன்பை அவங்க புரிஞ்சிக்கல. அதனால் இந்த போகை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பாபா சொன்னாராம். இப்போ பாருங்க, எங்கே என்னுடையது என்று வருது, அங்கே பாபா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ இந்த என்னுடையது நான் என்பது ஒரு பெரிய வாள். அதை நம்ம அழிச்சாதான் நாம் சங்கமிகத்தினுடைய ஜீவன் முக்தியை அனுபவம் செய்ய முடியும். அதே நேரத்தில் சில பேர் என்ன பண்ணுறாங்க, சில சகோதரர்கள் சென்டரில் குவித்து கொண்டு சென்டருக்கு உதவி செய்கிறது கிடையாது, சென்டருக்கு பொருளால் உதவி செய்யாமல் எனக்கு இந்த சென்டர் பிடிக்கலை, அதெல்லாம் அந்த சென்டர் உள்ளவங்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் மதுபன் யஜ்யத்துக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி மதுபனுக்கு அனுப்புகிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன புரியல, ஒவ்வொரு சென்டரும் இது பாபாவுடைய சென்டர் என்று புரியலை.
அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு நான் என்னுடையது என்ற அந்த உணர்வு வருது. அந்த அடிப்படையில் ஜீவன் முக்தியினுடைய அனுபவத்தை செய்ய முடியாது. ஆக நாம் இப்பொழுது ஜீவன் முக்தியினுடைய அனுபவத்தை செய்யணும். தடைகள், பிரச்சனைகள் எது வந்தாலும் அந்த பாதிப்பிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். அதிலிருந்து விடுபடணும். பெரிய பரீட்சையாக இருந்தாலும் சரி, பெரிய தடையாக இருந்தாலும் சரி, சாதனங்களுடைய ஈர்ப்பு, இவை எல்லாவற்றிலும் கடந்து செல்ல வேண்டும். ஆக பிரம்மா பாபா எப்படி ஜீவன்முக்தி அடைந்தார்னு நம்ம பார்க்குறோம். இது சம்பந்தமா என்னுடைய லௌகீக நண்பர் ஒருத்தர் என்கிட்ட ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு கேள்வி கேட்டார். என்னால் பதில் சொல்ல முடியல. என்ன கேட்டார்னா, உங்களுடைய பிரம்மா பாபா இவ்வளவு வயசுலேயும் சரி ரொம்ப நிறைய பொறுப்புகளை கவனித்து கொண்டு நல்லா முயற்சி செஞ்சு 32 வருஷத்துல சம்பூர்ணமாகி முக்தி அடைஞ்சிருக்கார். மற்றவங்க எத்தனை பேர் இப்படி அடைஞ்சாங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. இப்போ பிரம்மா பாபா சரீரத்தில் சிவபாபா 1936 பிரவேசமானார். 37 இருந்து தான் ஞானத்தினுடைய மார்க்கம் ஒரு நடைமுறையில் ஆரம்பமானது. இப்படி பார்த்தா பாபா 32 வருஷத்துல முக்தி நிலை அடைந்து சம்பூர்ண நிலை அடைஞ்சிருக்கார். அப்படின்னா நாம் இன்னும் எவ்வளவு கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய மனசுல ஆழமா பதிஞ்சது. அதே நேரத்துல ஒரு முறை அவ்வியக்த பாப்தாவை சந்திக்கிறதுக்காக பாண்டவ் பவன்ல மெடிடேஷன் ஹாலில் ஒரு குரூப் தயாராக இருந்தது. அந்த குரூப்பில் ஒரு மாதா பாபாவை சந்திக்கும் போது அழுதுகிட்டே சந்திச்சாங்க. பாபா கேட்டார், ஏன் இவ்வளோ வருத்தம் அப்படின்னு கேட்டார். அந்த அம்மா சொன்னாங்க, என்னுடைய வாழ்க்கையில் சாக்கார உலகத்தில் பிரம்மா பாபா மம்மாவை பார்க்கலையே, அதே வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பாபா என்ன சொன்னார், அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சத்தியுகத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயண் ரூபத்தில் மம்மா பாபா வருவாங்க. அப்போ அவங்களோட சேர்ந்து இருக்கணும், அவங்கள பார்க்கணும், அவங்களுடைய குடும்பத்தில் வரணும் அப்படின்னு அதற்கு ஏற்றவாறு முயற்சி இப்போ செய்யணும், அதில் தான் கவனம் செலுத்தணும் சொல்லி பாபா சொன்னாங்க. இப்போ நம்ம முயற்சியில் நம்ம அந்த அளவுக்கு கவனம் செலுத்தணும். நம்முடைய முயற்சியில் ஒரு பெரிய தடை என்ன அப்படின்னு பார்த்தா, காரணம் சொல்வது தான் ஒரு பெரிய தடையாக இருக்கு. அவ்வியக்த பாப்தாதா சில நேரங்களில் யாத்தியார் அன்பு நினைவுகள் கொடுப்பாங்க. சில நேரம் சொல்லுவாங்க, நம்பர்வார் முயற்சியின் அனுசாரப்படி அன்பு நினைவுகள் என்று பாபா சொல்லுவாங்க. நான் பாபா கிட்ட பேசுவேன், மனசார பேசுவேன், பாபா ஏன் பாபா நம்பர் வாரம் சொல்கிறீங்க? எல்லாரும் உங்கள் குழந்தைகள் தானே, எல்லாரும் நம்பர் 1 தானே இருப்பாங்க, நீங்கள் நம்பர் வார் சொல்கிறீங்க அப்படின்னு நான் உரிமையாக கேட்பேன். இந்த மாதிரி எனக்கும் பாபாவுக்கு இடையில் அடிக்கடி உரையாடல் நடக்கும். ஒரு முறை பாபா முரளியில் பேசிகிட்டே இருக்கும் பொழுது குழந்தைகள் ஒரு விஷயத்தில் நம்பர் 1 இருக்காங்கன்னு சொல்லி பாபா சொன்னாங்க. என்னன்னு பார்த்து அடுத்த வரி சொல்கிறார் பாபா, காரணம் சொல்வதில் குழந்தைகள் நம்பர் 1 இருக்காங்கன்னு பாபா சொன்னார். அந்த முரளி முடிச்சோன்னே நாங்கள் பாபா கிட்ட டோலி வாங்க போகிறேன். பாபா என்னைய பார்த்து கேட்குறாரு, உனக்கு நீ சந்தோஷம் தானே? நான் எல்லாரையும் நம்பர் 1 ஆக்கிட்டேன். ஏன்னா எல்லாரும் காரணம் சொல்கிறதுல ஒருத்தருக்கு ஒருத்தரும் மிஞ்ச முடியாது, அப்படிலாம் காரணம் சொல்கிறாங்க அப்படின்னு பாபா சொன்னாங்க. இவ்வாறு பாபா நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்துகிறாங்க. அதே நேரம் பாபா நமக்கு என்ன சொல்கிறாங்க, இப்போதைய நேரம் பறக்கும் கலையை அனுபவம் செய்ய வேண்டும். அதற்கான திறமை நீங்கள் காட்டணும். பலகீனத்தின் திறமை, காரணம் சொல்லக்கூடிய திறமை, இதை சொல்லக்கூடாது. இந்த விளையாட்டை திருத்திடணும். ஏன்னா இப்போ நம்முடைய முயற்சியில் காரணங்கள் தான் பெரிய தடையாக இருக்குது. காரணங்கள் சொல்வதை நாம் நிறுத்தினாதான் முயற்சி நல்லா இருக்கும். முயற்சி நன்றாக இருந்தால் தான் ஜீவன் முக்தி அனுபவம் செய்ய முடியும். நான் மம்மாவுடைய வாழ்க்கையில் அனுபவ ரீதியாக பார்த்தேன். மம்மா ஒரு முறை பாம்பே வந்தபோது நிறைய சேவை செஞ்சாங்க, நிறைய குழந்தைகளை சந்திச்சாங்க. அன்னைக்கு மம்மா தூங்க போகும்போது இரவு 12 மணி ஆச்சு. பொதுவாக மம்மா டெய்லி அதிகாலையில் 2:30 மணிக்கு எழுந்து யோகத்தில் ஈடுபட ஆரம்பிச்சுவாங்க. அப்போ நான் மம்மாட்ட கேட்டேன், மம்மா இன்னைக்கு நீங்கள் தூங்குறதுக்கே 12 மணி ஆச்சு, நாளைக்கு நீங்கள் காலையில் லேட்டாக தானே எந்திரிப்பீங்க, சீக்கிரமாக எந்திரிக்க முடியாதே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு மம்மா எவ்வளோ அழகாக சொன்னாங்க, பாபா ஏதாவது முரளியில் சொல்லியிருக்காரா, நிறைய வேலை இருந்தாலோ நிறைய சேவை இருந்தாலோ காலையில் லேட்டாக எந்திரிக்கலாம் அப்படின்னு பாபா என்னைக்காவது சொல்லியிருக்காரா அப்படின்னு பாபா சொன்ன விஷயத்த
நமக்கு நினைவுபடுத்தினாங்க அம்மா. அப்பதான் புரிஞ்சுது, எவ்வளோ காரியங்கள் கடமைகள் இருந்தாலும் பாபா கொடுத்துள்ள விதிமுறையை நம்மளா கையில் எடுத்துக்கிட்டு நம்ம இஷ்டத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. என்ன விதிமுறையோ அதன்படி தான் நம்ம செய்யணுங்கிறது எனக்கும் தெளிவாச்சு. ஒரு பொழுதும் நம்முடைய முயற்சியில் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. பரவாயில்ல, அப்புறம் செஞ்சுக்கலாம், அதனால என்ன இருக்கு, இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா எந்த அளவுக்கு முயற்சியில் இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நம்ம நழுவிடுறோமோ அந்த அளவுக்கு பாபாவுடைய உதவி நம்ம பெற முடியாது. இதன் காரணமாக பலகீனத்துக்கு நம்ம சமாதானம் கூட பண்ணிடுறோம். சில நேரம் முயற்சியில் முன்ன பின்ன ஆகுது, பலகீனத்துக்கும் சேர்த்து நம்ம சமாதானம் பண்ணிடுறோம். பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் நாம் எந்த அளவுக்கு சமாதானம் இந்த விஷயத்தில் சமாதானம் பண்ணாமல் இருக்கோமோ அந்த அளவுக்கு முயற்சியில் முன்னேற்றம் அடைவோம், பலகீனத்தை எல்லாம் கடந்து செல்வோம். அதே நேரம் பாபா நமக்கு நிறைய நல்ல நல்ல போதனை கொடுத்து நம்மளை கடினமான முயற்சியை கூட சகஜமாக ஆக்குகிறார். பாபாவுடைய மகாக்கியம் என்ன? குழந்தைகள், நீங்கள் தைரியமாக ஒரு அடி எடுத்து வைங்க, பாபா அதுக்கு பதிலாக 1000 மடங்கு உதவி செய்வார்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஆனால் சில குழந்தைகள் என்ன சொல்றாங்க பாருங்க, பாபா நீங்க எங்களுக்கு சக்தி கொடுங்க, நாங்கள் உங்க பின்னாடியே வரோம் அப்படி சொல்றாங்க. அது தைரியமா இருக்கிறதுக்கு தயாரா இல்லை, நீங்க முதல்ல உதவி செய்யுங்க, அந்த உதவியை தான் முதல்ல வாங்குறாங்க. பாபா என்ன சொல்றாங்க, தைரியம்தான் எல்லாத்துக்குமே அடிப்படை. உலகத்தோட சொல்லுவாங்க, யாருக்கு ரொம்ப தைரியம் இருக்கோ அவங்க கால் ஊனமுற்று இருந்தா கூட இமயமலை கடந்து போயிடுவாங்கன்னு சொல்லி உலகத்திலே சொல்லி வச்சிருக்காங்க. ஏன்னா தைரியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே நேரம் பாபா சமீபத்தில் அவ்வியக்த முறையில் சொன்னாங்க, குழந்தைகள் சுயநலமற்ற புருஷார்த்தம் செய்து முதல் நம்பரில் வர வேண்டும் என்று சொன்னாங்க. அதற்கும் எடுத்துக்காட்டாக பிரம்ம பாபாவைத்தான் சொன்னாங்க. அப்ப நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கு, சுயநலமற்ற முயற்சி என்றால் என்ன? சுயநலமற்ற முயற்சினா என்ன? இப்ப நம்ம அமிர்த யோகா பண்றோம், அதுல சுயநலம் இருக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம சக்தி வாங்கணும் பாபாட்ட இருந்து. முரளி கிளாஸ்க்கு வரோம், அதுல நமக்கு லாபம் கிடைக்குது, அப்ப அது நம்முடைய வேண்டுதல், நம்முடைய எதிர்பார்ப்பு நிறைவேறுது. அப்ப அதுவும் ஒரு வகையில சுயநலம் தான் சொல்ல முடியும். நல்ல முயற்சி தான், ஆனா சுயநலம் என்பது இருக்கதான் செய்யுது. ஏன்னா நமக்காக தான் நம்ம எல்லாம் அடைஞ்சிட்டு இருக்கோம். அப்ப நம்ம பார்க்கணும், நாம் சுயநலம் இல்லாமல் எப்படி முயற்சி செய்வது, அதை பற்றி நாம் நன்றாக சிந்தனை செய்யணும், ஆலோசனை செய்யணும். இப்ப நம்முடைய படிப்பு ரொம்ப பெரிய படிப்பா இருக்கு, நம்முடைய முன்னேற்றம் பாபா ரொம்ப அட்வான்ஸா நிறைய புரிய வச்சிட்டு இருக்காரு. இப்ப நம்முடைய லெவல் பார்த்தா பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கோம், ரொம்ப பெரிய படிப்பு. அதுக்கு பாபா நிறைய உதவியை செய்யறாரு. அப்ப அந்த உதவியை நம்ம அடையணும்னு தைரியமாக முயற்சி செய்யணும். ஆக அதே நேரத்துல இப்பொழுது கடைசி கால நேரமும் நெருங்கிட்டு இருக்கு. இப்ப மனதின் மூலமாக சேவை செய்யறதுல நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும். அவ்வியக்த முரளி பாபா சொன்ன ஆரம்பிச்ச காலத்துல இருந்து 1969 இருந்து இப்ப வரைக்கும் எல்லா அவ்வியக்த முரளிலையும் மன்சா சேவை பத்தி பாபா நிறைய சொல்றாங்க. அந்த மன்சா சேவையில நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும். நம்முடைய முயற்சி எந்த அளவுக்கு இருக்கு, முன்னேற்றம் எந்த அளவுக்கு இருக்கு, அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யணும். ஒரு முறை ஒரு பாபாவோட சேர்ந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் வந்தது. யார் யாரெல்லாம் இப்போதைய முயற்சியின் அடிப்படையில தன்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்க விரும்புறாங்க பார்க்கலாமா அப்படின்னு ஒரு எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம். பாபா கிட்டேயும் சொன்னோம். பாபா சொன்னாரு, அப்படி யாராவது தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு என் ரூமுக்கு வாங்க, இப்போதைய முயற்சியை வச்சு நீங்க என்ன ஆக போறீங்க நான் சொல்றேன்னு பாபா சொன்னாங்க. அதே நேரத்துல மறுநாள் ஒரு சிஸ்டரை பாபா ரூம் வாசல் உட்கார வச்சிருந்தார். யாரெல்லாம் தன்னுடைய முயற்சியினுடைய ரிசல்ட்டை தெரிஞ்சுக்க விரும்புறாங்கன்னு சொல்லி பார்க்கறதுக்காக, லிஸ்ட் வாங்குறதுக்காக. ஆனா அன்னைக்கு முழு நாளும் அந்த விஷயத்தை கேட்கறதுக்கு பாபா கிட்ட யாருமே போல. பாபா தெளிவுபடுத்தினார், இப்போதைய நிகழ்காலத்தினுடைய முயற்சியின் அடிப்படையில தன்னுடைய எதிர்காலத்தினுடைய நிலை என்னாகுன்னு யாரும் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை. அதே நேரத்தில் அதை தெரிந்து கொள்வதற்கான சக்தி இல்லைன்னு சொல்லி பாபா சொன்னாங்க. அதாவது யதார்த்தமான நிலையை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இப்ப யாருக்குமே சக்தி இல்லைன்னு சொன்னாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், இன்னும் நம்முடைய முயற்சியை நம்ம அதிகப்படுத்தணும், லட்சியத்தை நம்ம அடையணும். பாபாவோட யஜ்யத்துல 80% உழைப்பு, சேவை, குழந்தைகளை பாலனை செய்யறதுலேயே அதிகமாக செலவாகுது. ஸ்தாபனை காரியத்துல பார்த்தா 20% தான் செலவாயிற்று. அதாவது அங்க சென்ட்ரல் இருக்கிறவங்களுடைய உழைப்பு, செல்வம், வசதிகள் எல்லாமே பாபாவுடைய குழந்தைகளை பாலனை பண்றதெல்லாம் அதிகமான கவனம் செல்கிறது.
அதை 80% சொல்கிறோம். அந்தளவுக்கு பாலனை கிடைத்து கொண்டிருக்கிறது என்றால் நாம் எல்லோருமே முயற்சியில் ரொம்ப கவனம் செலுத்தணும். முயற்சியில் முன்னேறி சென்று நாம் லட்சியத்தை அடையணும். அவ்வாறு நாம் ஜீவன் முக்தியை இப்பொழுது அனுபவம் செய்தால்தான் சத்தியத்தினுடைய முழுமையான ஜீவன் முக்தியை அனுபவம் செய்ய முடியும். நன்றி. ஓம் சாந்தி.